தருமபுரி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மெனசி பகுதி மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் வெற்றிவேல் வழங்கிட கேட்கலாம். வெற்றிவேல், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது பார்த்தோன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டியிருக்காங்க. இவங்க கடந்த சில தினங்களாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் கிராம பகுதியில் இருக்கும், நகர பகுதியில் இருக்கும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நிலையில் பார்த்தோம்னா இன்னைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மெனசி, அப்புறம் பாப்பம்பட்டி, இருளப்பட்டி, சமயபுரம் கூட்டரோடு, பாப்பிரெட்டிப்பட்டி நகரப்பகுதி, அப்புறம் அதிகாரப்பட்டி, கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதியில் காலை முதலே தீவிரமா வாக்கு சேகரித்து வந்திருக்காங்க. இவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கிட்ட தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான மாவட்டமா இருந்து வருது. இது ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னா இங்க நம்ம அதாவது பாமக சார்பில் நான் போட்டிடுற எனக்கு மாம்பழ சின்னத்துல வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி செய்ய சொல்லி கேட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்தியில பாஜக மீண்டும் மோடி தான் பிரதமராக வரணும், அதுக்கு தருமபுரி மாவட்ட மக்கள் என்ன நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.